இப்ப வந்து பாருங்க, யார் வசந்தி அம்மா வரப்போறாங்க. நீங்க மீரா அம்மா வந்து நீங்க எவ்வளவு பேசிட்டாங்க. இனி நான் என்ன சொல்லப் போறேன்னு தெரியல. வசந்தி அம்மா வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ஆங்கில பட்டதாரி ஆசிரியர். இவங்களோட பேச்சுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசுவாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க வந்து ஒரு கருத்தரங்கத்துல இவங்க கூட கருத்தரங்கம் நான் பேசியிருக்கிறேன். அப்ப அவங்க வந்து பேசினாங்க. அவங்க பேசுனீங்கன்னா, ஸ்வீட் அண்ட் சார்ட்டா அந்த கருத்து என்னவோ அத மட்டும் தெளிவா சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அத பார்க்கவும் நல்லா இருக்கும். அத கேட்கறதுக்கும் சுவையா இருக்கும். அம்மா நீங்க இப்போ அவங்க மீரா அம்மாவுக்கு எல்லையில்லாத பேச்சுக்கு நீங்க எப்படி இமயமலை அளவுக்கு கொடுக்க போறீங்கங்கறத நீங்க தான் சொல்ல முடியும். வசந்தி அம்மா நீங்க தொடரலாம். அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் அம்மா. மாட்டி யோசி குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் அம்மா ராணி சுந்தர்ராஜ் அம்மா அவர்களுக்கும், நல்ல தீர்ப்பை வழங்க காத்திருக்கும் நடுவர் ஜீனத் அம்மா அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். அம்மா, இன்று இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இக்கால சூழலுக்கு ஏற்றது தனி குடும்பமா கூட்டு குடும்பமா என்பதை. அம்மா, எங்கள் வீட்டில் நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் வசித்து வருகிறோம். நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு 5 குழந்தைகளோட நான் பிறந்தேன். எனக்கு 2 அக்கா 2 தங்கச்சி, இப்படி 5 குழந்தைகளோட தான் பிறந்து நல்ல கூட்டு குடும்பமா எல்லாம் வளர்ந்தோம். அப்புறமா கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு, அது ஆத்த விட்டு பறந்து போச்சுன்னு ஒவ்வொருவருக்கா திருமணமாகி தனித்தனியா போயிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா அப்பா தனியா வீட்டுல இருந்தாங்க. இப்ப அப்பா இல்லாதனால இப்ப அம்மா என்னுடையனையே இருக்கிறாங்க. எங்க மாமனார் மாமியார் கூட முதல்ல கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இருந்தோம், அவங்களும் இறந்துட்டாங்க. அதனால இப்போதைக்கு இப்ப எங்க அம்மா தான் என்னுடைய கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? அம்மாவுக்கு பலமே இல்லை. அம்மாவுக்கு 85 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் அம்மா இருப்பது எங்களுக்கு பலம். அவர்களுக்கு ஒரு தண்ணி ஏதோ தூக்கினா கூட கஷ்டம் தான். ஆனா அவங்க ஒரு ஆளா இருப்பது எனக்கு, என் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பலம் அம்மா. நானும் வேலைக்கு செல்கிறேன். எங்க வீட்டை அப்படியே அம்மா பாத்துக்கோமா, அவ்வளவுதான். நம்ம இப்ப இதே வீட்டுல ஆள் இல்லைன்னா எத்தனை வாட்டி கதவை இழுத்து பூட்டு பார்த்துட்டு வெளியே போகணும். இப்ப அம்மா என்ன போயிட்டு வரேம்மா, பள்ளிக்கு போயிட்டு வரேன், சரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய ஆறுதல். குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமே கிடைக்குதம்மா கூட்டு குடும்பமா இருந்தா. இந்த இதை நம்ம இதுக்கு முன்ன எங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நாங்க அங்க ஊருக்கு தான் போய் அம்மாவை பார்க்கணும். அப்ப ஆட்சி வீட்டுக்கு எப்ப போறோம், அந்த விடுமுறை நாள்ல எப்படி போவோம் அப்படின்னு அது ஒரு விடுமுறை நாளை கழிக்கும் இடமாக மட்டும் இருந்தது. ஆட்சி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆட்சி கூடவே இருக்கிறதுனால உண்மையில தலைமுறை இடைவெளியெல்லாம் நம்ம தான் பேசிக்கிறோம். குழந்தைகள் ரொம்ப ஈடுபாட்டோட எங்க அம்மாட்ட ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. நம்மளுக்காவது அம்மா, அவங்களுக்கு பாட்டினா புரிதலோட தான் இருக்கிறாங்க. அறிவுரை சொல்லுவாங்க, இந்த மாதிரி துணி உடுத்தாத, இது என்ன துணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மாவுக்கு சாரி கட்டினாதான் பிடிக்கும். மருமகள்லாம் அப்படியே மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் எம்மா துணியை மாத்திட்டு போமா, இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. மருமகிட்ட போய் ஏமா அந்த சாரி கட்டிட்டு போயான்னா அவங்களுக்கு அத்தை என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு தோணும். ஆனா இது அப்படி இல்ல. ஆட்சிக்கு பிடிக்கல நம்ம அந்த சுடித்தார்ல இந்த இது மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடுறது. ஆனா சாரி கட்டிட்டு வந்தா உடனே எங்க அம்மாவுக்கு ரொம்ப சிரிப்பா, இதுதான் ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சாரி கட்டிட்டு வந்தா ஆட்சி பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு என் மருமக இப்ப ஆட்சிட்டு கேட்கறது. அதனால பெரியவங்க அதோடைய விருப்பம். அதனால இன்றைய தலைமுறைக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துருக்கோம். நம்ம அதை தவறுன்னு சொல்லல. எல்லாரும் அவங்களும் நேர்த்தியா தான் துணி உடுத்து போறாங்க வராங்க. இருந்தாலும் அந்த பழைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக வந்த எங்க அம்மா எல்லாம் சொல்றதையும் கேட்டுக்கிறாங்க. தலைமுறை இடைவெளி இல்ல, குழந்தைகள் உண்மையிலே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு எதுக்குமா சொன்னாங்க? அது வெறும் அம்மா அப்பா வெறும் தனி குடும்பத்துல அந்த பல்கலைக்கழகம் அமையுமாமா? கூட்டு குடும்பத்துலதான் பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா பாட்டி தாத்தா அப்படிங்கிற ஒரு கலவை எல்லாம் சேர்ந்து உறவுகள் எல்லாம் சேர்ந்து பல்கலைக்கழகமாக அமையும் அம்மா. இந்த சந்தோஷத்தை மற்றவர்கள்ட்ட பகிரணும். நம்ம இப்ப நம்ம தனி குடும்பமா இருக்கிறவங்க யார்கிட்ட பகிர்வாங்க? வெளியில போய் வேலை செய்யற இடத்துலயோ இல்ல உறவினர்கள்ட்ட பகிரக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு மிஸ் ஆகுது. நண்பர்கள்ட்ட தான் போய் சொல்லணும். ஆனா கூட்டு குடும்பத்துல அப்படி இல்லை. நம்ம சந்தோஷத்தை உடனே நம்ம உறவுகள்கிட்ட பகிர்ந்தா அது பல மடங்கா பெருகும். அப்புறம் பொருளாதாரம், கூட்டு குடும்பத்துல ஒரு ஆள் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, 2 3 ஆள் சம்பாதிச்சா பொருளாதாரம் எல்லாருக்கும்
கொஞ்சம் கூடுதலா மிச்சப்படுத்த முடியும். வேலை பளு குறையும் அம்மா. இப்போ நம்ம தனி குடும்பம்னா அம்மா அப்பா பிள்ளைங்க மட்டும்தான். பிள்ளைங்க கண்டிப்பா வேலை செய்ய மாட்டாங்க, அவங்கவுங்க படிப்பை பார்த்துட்டு போயிருவாங்க. அம்மா ஒரு ஆளா இருந்து கஷ்டப்படணும். இதே கூட்டு குடும்பமா இருந்தா எல்லாருமே சேர்ந்து இணைந்து ஒரு ஆளு காலையில எழுந்துச்சு கோலம் போடலாம், வாசல் தெளிச்சு கோலம் போடலாம், அடுத்து ஒரு வீடு பெருக்கலாம், ஒரு காலையில சிற்றுண்டி பார்க்கலாம். உண்மையிலே வேலை பகிர்வு நடக்குதம்மா. வேலை பகிர்வு, ஆளுக்கு ஒரு வேலையை செய்தால் சீக்கிரம் முடித்து நல்ல சமையலும் ரெடி ஆகிவிடும், எல்லாரும் சாப்பிடலாம் அருமையா அறுசுவை உணவுகளும். அடுத்து நல் ஒழுக்கத்தை கத்து கொடுக்குறாங்கம்மா கூட்டு குடும்பத்துல. குழந்தைகளுக்கு மத்தியில என்ன இப்போ உள்ள நீங்க தனி குடும்பத்துல எடுத்து பாருங்க, குழந்தைங்க ஒரே பிடிவாதம் அடம். அவங்க நினைச்சதுதான் வேணும், அதுவும் இப்பவே வேணும். ஒண்ணு வேணும்னு கேட்பாங்க, அதுவும் இப்பவே வேணும், இன்றே வேணும், இப்பவே வேணும். ஆனா கூட்டு குடும்பத்துல அப்படி எல்லாம் நினைச்ச உடனே யாருக்கும் வாங்கி கொடுக்க முடியாதும்மா. ஒரு பொருள் ஒரு ஆளுக்கு மட்டும் வாங்கிட்டு வர முடியாது. அங்க ஒரு 4-5 குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து வாங்கணும். சோ அதெல்லாம் குழந்தைகள் புரிஞ்சுப்பாங்க. இத்தனை ஒருத்தருக்கு 4 பேருக்கு வாங்கினா எவ்வளவு பொருள் ஆகும், எவ்வளவு ஆகும். பந்தம், பற்று, உதவி செய்யறது எல்லாம் குழந்தைகளுக்கே வரும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. ஒரு பொருள் இப்போ அம்மா பேசுங்க. ஒரு விளையாட்டு பொருள் வாங்கிட்டு வராங்கன்னா ஒன்ன வச்சு அதையே மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து விளையாடுற மனப்போக்கம் வருது. இப்போ உள்ள குழந்தைகளை பாருங்க, ஏதாவது இது எனக்கு தனக்கு தனக்கு என்று அப்படி செல்ஃபிஷாவே ஆயிடுறாங்க குழந்தைங்க. யாருக்குமே ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு 10 பேர் சண்டை போட்டு நீங்களே பிரிச்சுக்கங்கன்னா சண்டைன்னா சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பொறுமை வரும் இல்லையா? அதுக்குதான் ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது. அப்போ குழந்தைகள் இப்ப சிறு வயதுல விளையாட்டு பொருளை விட்டு கொடுத்தா தானமா கொஞ்சம் பெரியவனாங்க ஆன பிறகு அவங்களுடைய வருமானம், சந்தோஷம், ஒரு வீட்டு நிலவரம் எல்லாத்துலயும் ஒரு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரும். அது குழந்தைகளுக்கு கூட்டு குடும்பம் தானாவே வளர்த்து கொடுக்குதம்மா. அடுத்து ஓய்வு நேரம் கொஞ்சம் கிடைக்குது. அதாவது எல்லாருமே இப்ப எல்லாம் ஓய்வு டிவியோட போயிருந்தோம்மா. அந்த நேரம் எல்லாம் நாங்க உடனே கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலனா உடனே தாயக்கட்டை எடுத்துட்டு வந்துருவோம். தாயத்தை எடுத்து இந்த பல்லாங்குழி சும்மா எங்க அம்மா கூட சேர்ந்து விளையாடுவாங்க. கொஞ்சம் நேரம் விளையாடுறது. அந்த மத்தியானத்துல படுத்து தூங்குறது கிடையாது. அதுல இருந்து அது கொஞ்சம் ஒரு சாயந்தரம் வரைக்கும் காஃபி குடிக்கிற வரைக்கும் அவ்வளவு. அதோட காஃபி குடிக்க திரும்ப எழும்பி போயிருவோம். அது சின்ன சிறு விளையாட்டுகள். பெரியவர்களும் விளையாடுவாங்க, குழந்தைகளும் விளையாடுவோம், எல்லாம் கிடைக்கும். செலவு, அதோட பொறுமை கிடைக்குது. மன முதிர்வு ரொம்ப முக்கியமா. இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட அது கண்டிப்பா இல்ல. எதுக்கு எடுத்தாலும் உடனே ஏதாவது ஒண்ணு கிடைக்கலையா உடனே ஒரு நம்ம இது கிடைக்கலன்னா நம்ம உடனே தற்கொலை முடிவு. அந்த மன முதிர்வே இல்லம்மா இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட. தனி குடித்தனமா வளர்ந்து தனக்கு மட்டுமே. கணவன் மனைவி இருந்தாங்கன்னா மனைவி சொல்றதெல்லாம் கணவன் கேட்கணும், கணவன் சொல்றதெல்லாம் மனைவி கேட்கணும் அப்படிங்கிற ஒரே பிடிவாதத்திலே இருந்துக்கிறாங்க. சகிப்புத்தன்மை கிடைக்குதுமா கூட்டு குடும்பத்துலதான். விட்டு கொடுக்குறாங்க. கிடைத்ததை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கூட்டு குடும்பத்துல இருக்குமா. கூட்டு குடும்பம் என்பது ஒரு வரப்பிரசாதம். ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வதம்மா. அன்பை பரிமாறிக்கொள்வது. இப்ப ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அப்படியே உடனே ஓடி வந்து அவ்வளவு பேரும் என்னமா செய்யுது, ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறது, ஒரு மருந்து அரைச்சு கொடுக்கிறது, எல்லாமே ஒரு உடல் வலியை தீர்க்கிறதுக்கு குடிக்கிறதும் பிளஸ் மனவலி. நாங்கெல்லாம் உன் கூட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுப்பாங்க. அதுதான் கூட்டு குடும்பத்தினுடைய பலமே. அவங்க வேற ரொம்ப எதுவும் தரலன்னா இருமா ஒண்ணும் செய்யாது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன வலிமை கிடைக்குது. அப்போ ஒரு சிறு குழந்தை இருந்தா இப்ப நம்ம தனி குடுத்தலத்துல நம்ம ஒரு ஆளு பாப்போம், இல்ல சாப்பாடு கொடுப்போம், இல்ல கொஞ்ச நேரம். இப்ப எல்லாருமே இந்தியெல்லாம் டிவி பார்ப்பாங்க. இப்ப எல்லாம் மொபைல கையில கொடுத்துட்டு நீ மொபைல பாத்துட்டே நான் வேலையை பாக்குறேன். ஆக அந்த குழந்தைகளுக்கு எடுத்து குட்டிச்சவர் ஆக்குறது பெற்றோர்கள் ஆகி போச்சு. இப்ப அப்படி இல்ல, கூட்டு குடும்பம் அப்படி இல்ல. நீ கொஞ்சம் வேலை பாரு, உன்னை அடுத்த பிள்ளைங்க யாராவது தூக்கி விளையாட்டு காட்ட கூட்டு போயிருவாங்க. குழந்தை வளர்ப்பு உண்மையிலே ரொம்ப அது குழந்தைகளை நல்லா பராமரிக்கிறதும் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதும் கூட்டு குடும்பம் தான். அனைவரும் அதை கொண்டாடுவாங்க. ஒரு குழந்தை மகிழ்ச்சியாவும் உறவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட்டு குடும்பம் அவசியம். அதே போல பேச்சு சீக்கிரமா வளரும். அவங்க அத்தை, பெரியப்பா, அம்மா எல்லாரும் சொல்லு, அத்தை சொல்லு, மாமா சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. தனி குடும்பத்துல யாருமா பாப்பா
அது பாட்டுக்கு அது அதான் என்னமே உள்ள ஜெனரேஷன்லாம் எப்ப பேச தொடங்க போகுதுன்னு தெரியல. இந்த பொம்மை படம் பார்த்து பார்த்து பேனிட்டே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மொபைல பார்த்து பார்த்து அந்த டெக்னாலஜி இருக்குல்ல, டெக்னாலஜிக்கு நான் போயிடுவோம். பேச்சு விரைவா வர்றதுக்கு உண்மையில அது ஆதாரபூர்வமான உண்மை அம்மா. 2-3 குழந்தைகள் இருக்கிற இடத்துல குழந்தைகள் சீக்கிரம் பேசும், சீக்கிரம் விளையாடும், சீக்கிரம் நடக்கும். அது ஒத்தையா வளர்ற குழந்தைங்க பாருங்க தத்திங்க மாதிரியே இருக்கும். ரொம்ப லேட்டா எல்லா வேலையும் அவங்களுக்கு உடல் வலிமை மன வலிமை எல்லாமே கிடைக்குது. இது மாதிரி ஆகுதான். அந்த காலத்துல திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொன்னாங்க. போவாங்க முக்கியமான குடும்ப ஆண்கள் போய் சம்பாதிச்சுட்டு எப்ப நீ அங்கேயே இருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. திரவியம் தேடிட்டு குடும்பத்தை நோக்கி வந்து விடு, குடும்பத்துக்கு தேவையான பண ஆதாரத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு நீ குடும்பத்துக்காக வந்து விடு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப போறவங்க என்ன பண்றாங்க, அங்கேயே போய் அம்மா நீங்க அங்கேயே இருங்க, நாங்க யூஎஸ்ஏல செட்டில் ஆயிட்டோம், நாங்க அங்கே இருந்துக்கிறோம், எப்பமாவது வருவோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வர முடியுதா, இல்ல 4 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு வருவேன் அப்படின்ட்டு போகுது இப்போ உள்ள தனி குடும்பத்துல. உண்மையில எத்தனை குடும்பங்கள் நல்ல மகனை படிக்க வச்சு நல்லா பெரிய ஆளாக்கிறாங்க. ஆமா ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு போயான்னு டாட்டா காமிச்சா அதோட ஒரே டாட்டா தான், அவ்வளவுதான், அங்க இருந்துக்கிற வேண்டியதுதான். என்னைக்கோ ஒரு நாள் அந்த ஏதோ ஒண்ணு இந்த ஒண்ணுக்கு உதவுது இந்த செல்போன். அந்த வீடியோ கால் பேசிட்டு கொஞ்சம் முகத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே பெரியவங்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கிட வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். வரவு செலவு கணக்கு பாக்குறது கூட்டு குடும்பத்துல இருக்குமா, ஓரளவு வரவறிந்து செலவு செய்வாங்க. அந்த பழைய காலத்துல ஒரு பாட்டு ஒண்ணு, வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனான்னு முடியும். இந்த வரவு செலவு இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு கணக்கு வழக்கு தெரியுதா? அம்மா அப்பா சம்பாதிக்கிறாங்க, என்ன ஏதோ நம்ம கேட்டதை வாங்கி தரணும், அவ்வளவுதான். அது எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி, அந்த வரவு செலவு கணக்கு பிள்ளைகளுக்கு தெரியல. ஒரு வீட்டுல கோலம் போடுறத விதவிதமா கோலம் போடுறத வச்சு அந்த வீட்டுல ஆட்கள் இருக்கிறாங்க, நல்லா நடமாடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அடையாளத்தை கூட கொடுக்குதுமா. அடுத்து மீராம்மா சொன்னதுக்கு பதில் சொல்றேன். மீராம்மா சொன்னாங்க, சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதுல கடைசி முடிவு சுபம் போடுவாங்க, அம்மா நீங்க உங்க இடத்துல இருந்துக்கோங்க, நாங்க எங்க இடத்துக்கு நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம், நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கான்னு இப்ப பழகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே அடுத்த வாரம் வருவாங்க, வாரம் ஒரு முறை வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுதான் முடிவு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த திரைப்படத்துல நடந்தது என்ன, அந்த மருமகளுக்கு ஒரு உடல் வலி ஏற்பட்டு துடிக்கும் போது ஓடி வருவாங்க அந்த மாமியார், அவருடைய கணவருடைய கட்டளை எல்லாம் மீறி கோட்டை தாண்டி வருவாங்க. அது எதனால? அந்த கூட்டு குடும்பத்தின் மகிமை மாதிரி அந்த வலியை பொறுக்க முடியாம கணவரிடம் எப்படியாவது பேசிக்கிடலாம், முதல்ல அந்த பிள்ளையோட வலியை தீர்ப்போம்னு சொல்லிட்டு கோட்டை தாண்டி வந்து அந்த மருமகளை காப்பாத்தி இது பண்ணும்போது அந்த அம்மா மாட்டிப்பாங்க. விரிசல் வந்த பிறகுதான் இந்த முடிவு, அவங்க வெளியே போலாம் அப்படிங்கிற முடிவு. அந்த விரிசலே வராம விட்டு கொடுத்து எல்லாருமே வாழ்ந்திருந்தா அந்த குடும்பம் இன்னும் பல்கலைக்கழகமா தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட இது. அடுத்து மாமனார் மாமியார் ஹால்ல இருக்காங்களா இல்ல வால்ல இருக்காங்களா பாத்துட்டு போகணும் அப்படின்னாங்க. ஹால்ல எல்லாருமே இருக்கலாமா, வாளுக்கு எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதாமா. இன்னைக்கு இல்ல, மாமனார் மாமியார் மட்டுமல்ல, வயது முதிர்ந்தாலும் கடவுள் அழைத்து கொண்டால் எல்லாரும் வாலில் தான் இருக்க வேண்டும், ஹாலில் இருக்க முடியாது. அதுவும் மாமனார் மாமியார்களை ஹாலில். அடுத்து ஒரு கொடுமையான விஷயத்த சொன்னாங்கம்மா, எனக்கு அதுக்கு எனக்கு உடன்பாடே இல்லை. எவ்வளவு அழகான ஏத்துக்கணும், அவங்க இன்றைய காலகட்டத்துக்கு தான் சொல்லி இருக்கிறாங்கம்மா, ஏத்துக்கணும். நீங்க கூட்டு குடும்பம் தான் அப்படின்னு நீங்க அந்த காலத்துல இருக்கிறீங்க. மீராமா பாருங்க, ஹாலா வாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை ஹவாலான்னு நம்ம எடுத்துக்கணும். ஹவாலா அப்படின்னு சொன்னாலே நாம இந்த காலத்துக்கு நாங்க மாறி இருக்கோம், இன்னும் நீங்க பழைய காலமாவே இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்கம்மா. பழைய காலம் இல்லம்மா, இப்பவும் எங்க வீட்டு நடைமுறையதான் நான் பேசிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல அந்த இப்படி இருந்ததா இப்பவும் அம்மா கூட இருக்கிறதுனால அது அனுபவமா உணர்ந்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். தனி குடும்பமாவும் நாங்க இடையில இருந்தோம். அம்மா பாத்துக்கோங்க, சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க, கேட்டுக்கோங்க. அடுத்து இன்னொன்னு, அவ்வளவு வசதியான முதியோர் இல்லங்கள் இருக்குது, அங்க போனா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு
எவ்வளவு சந்தோஷமா இருக்க ஒரு முதியவர் கண்டு வந்து காட்டுங்கம்மா. நீ எவ்வளவு பணம் கொடுத்து வைத்தாலும் சரி, அந்த மனது, அந்த தாயின் மனது தன்னுடைய மகன், மருமகள், பேர குழந்தைகளை முகத்தை பார்க்கணுங்கிறது தாமா இயங்கும். எந்த வசதியும் அவங்க தேடல. கேட்டு பாருங்க. சரி, ஏமா இங்கெல்லாம் உங்களுக்கு நீங்க ஆடம்பரமா நல்ல வசதியா உங்க சக ஆள்களோட இருக்கிறேன். இல்ல, என் பேர பிள்ளைங்க முகத்தை பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்ற எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். நீங்க நான் அங்க இருக்கிறதா சந்தோஷம்னு சொல்ற ஒரு ஆளை என்ன கூட்டு வந்து காமிங்கம்மா பார்க்கலாம். கேட்டு பாருங்க. யாராவது ஒருத்தர் இத்தனை அப்படி முதியோர் இல்லத்துலனாலும் தனியா ஆள் போட்டாவது சமைச்சு சாப்பிடலாமே. அவங்க பென்ஷன் பணத்தை வச்சுட்டு, பென்ஷன் பணம் இருக்கிறவங்க தனியா அதாவது குழந்தைகள் இல்லாதவங்க, முடியாதவங்க அப்படி சாப்பிடலாம். ஆனா ஒரு குழந்தைய பெத்துட்டு மகனோ மருமகளோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தா கூட எப்பமாவது எட்டி பார்த்து கூட சேர்த்து வச்சுக்கிற மாட்டான்னு தான் நினைப்பாங்க. தனியா ஆள் போட்டு நாம மட்டும் ராஜாத்திய சாப்பிடணும்னு இது வரைக்கும் அவங்க உள்ளம் நினைக்காது. நீங்க முதியோர் இல்லம்ங்கிற வார்த்தையே எனக்கு ரொம்ப கொடுமையான வார்த்தையா இருக்குதம்மா. அது ரொம்ப இப்போ ஒரு சின்ன கருத்து நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்திருக்கு. நம்ம தாயின் தந்தையும் எப்படி நடத்துறோமோ நாளைக்கு நம்மளுக்கும் அதுதான். அதாவது ஒரு மகன் வந்து தாய்க்கு தனியா ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு அதை வைப்பான், அவளை அந்த தாயை ஒதுக்கி வச்சே நடத்துவான் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கதை படித்தேன். அப்போ அதுக்கப்புறம் அந்த மகன் வளர்ந்த பிறகு சொல்றானே, அப்ப அந்த தட்டை பத்திரமா எடுத்து வை. எதுக்குப்பா? உனக்கு உதவும்பா. நீ எப்படி உன் தாயை நடத்துகிறாயோ நானும் அது போலதானே உன்னை நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே பதில் வந்துட்டு பாருங்க. அப்ப அது மாதிரி முதியோர் இல்லங்களை நம்ம வந்து வரவேற்பவே கூடாதம்மா. அது முற்றிலும் முடியாதவர்களுக்கு, தவணமா அந்த முதியோர் இல்லம். இதனால் கூட்டு குடும்பம், நம் நாடே ஒரு கூட்டு குடும்பம் தான்மா. இனம், மொழி, உடை எல்லாத்திலையும் வேறுபட்டு தனித்தனிய வீடு, பக்கத்து வீடு, அண்டை வீடு அப்படியே இருந்தாலும் அனைத்தும் வேற்றுமையிலும் ஒற்றுமையுள்ள குடும்பம் தானம்மா நம் இந்திய நாடு. அத முதல்ல புரிஞ்சுக்கங்கம்மா. இப்ப நம்ம அறிவுரை கூறுவது பெற்றவர்களின் கூட்டு குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் கடமை. அதை முதியவர்கள் வந்து அடுத்த குழந்தை தானம்மா. முதியவர்கள் நம்ம குழந்தை எவ்வளவு சேட்டை பண்ணாலும் நம்ம அது பொறுமையா ரசிச்சு சிரிச்சு பாத்துக்கிட்டோம். ஆனா முதியவர்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் கேட்டாங்கன்னா அதை நம்ம வேண்டா வெறுப்பா பார்க்க கூடாது. முதியவர்களும் நமக்கு அடுத்த குழந்தை தான் என்று நினைக்க வேண்டும் அம்மா. இத்துடன் என் வாழ்த்தை முடித்துக் கொள்கிறேன். நடுவரம்மா, பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. கூட்டு குடும்பம் தான் உண்மையிலே சிறந்தது. கூட்டு குடும்பமே என்று தீர்ப்பளிங்களம்மா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இவங்க வந்து கரெக்டா பேசினாலும் கச்சிதமா காட்சியா பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அம்மா வசந்தி அம்மா, உங்களுடைய ஒவ்வொரு நாளோடைய அந்த என்ன சொல்றது பழக்க வழக்கங்கள் தான் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடவடிக்கைகள் தான் வாழ்நாளுடைய ஒவ்வொரு நிமிடத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீரா அம்மா வந்து என்னதான் வந்து சம்சாரம் அது மின்சாரமா இருந்தாலும் வந்துட்டு போவாங்க. இடையில வந்து கணவரை கோடு போட்டனாலும் அந்த விரிசல் வந்தாதான் நாளைக்கு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஒற்றுமை வரும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஓரளவுக்கு வந்து எப்படின்னா மீராம்மா ஏத்துக்கோங்க. அவங்க பாருங்க, தனி குடும்பம்லாம் வந்து நீங்களே சொன்னதுல எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். நீங்க என்னதான் தனி குடும்பத்துல இருந்தாலும் நாங்க இல்லாம உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒரு ட்ரெஸ் பண்ணாலும் பாருங்க சொல்லுவாங்க, இந்த அங்க ட்ரெஸ் சரியில்லை இங்க ட்ரெஸ் சரின்னு சொன்னா இந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டேதான் இருக்குது. ஆனா பாருமா அப்படின்னு சொல்லி நான் கண்ணாடி போடுவேன் நின்னு பாப்பாங்க. ஆஹா ஆமா கரெக்டா தான் சொல்லியிருக்கு கிழவி அப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க சித்தப்பா சொன்னாங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல பாப்பா அப்படின்னு சொன்ன போது சித்தப்பாக்கு இந்த கலர் பிடிக்கட்டு நான் எதுக்கு போடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அபிப்பிராயம் சொன்னாலும் அதை ஏத்துக்கொண்டு அதுல வந்து ஹாப்பியா இருக்கிறது கூட்டு குடும்பம் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து நிறைய மீராம்மாவுக்கு வந்து நிறைய என்ன சொல்றது, எனக்கு வந்து தனி குடும்பம் எல்லாம் வந்து நீங்க முதியோர் இல்லம் அப்படிங்கறதே எனக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை எனக்கு என்ன உயிர் போற அளவிலும் அந்த வார்த்தை வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. ஏன்னா கூட்டு குடும்பத்துலதான் தாங்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் அம்மா உங்களுடைய கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு தேன் கூட பிரிக்காம எப்படி வந்து அந்த தேனை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி என்றைக்குமே வந்து ஒரு நல்வாழ்வுக்கு வந்து உகந்தது வந்து கூட்டு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அம்மா.
அம்மா சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள் அம்மா. இன்னொன்னு நீங்க வந்து பாட்டு பாடுனீங்க. என்ன பாட்டு பாடுனீங்க? நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அதுவும் தனி குடும்பத்துல இருந்து பாடியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா கூட்டு குடும்பம் கிடையாது. ஆனா நீங்க அதையும் வந்து எங்களோட வந்து சேருங்க. எங்களோடயே வந்து சேர்ந்தீங்கன்னா, எங்களுடைய கூட்டு குடும்ப வாழ்க்கையும் தனியா தான் தனியா இருக்கிற உங்கள வந்து நாங்க விளக்கு போல வந்து நாங்க வெளிச்சம் குடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க. சிறப்பு வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பா பேசியிருக்கீங்க.